மாமா வியாழக்கிழமை ஆபீஸ் லீவ் சொல்லிட்டியா? நம்ம பார்க் போனோம்னு பேசிட்டு இருந்தோம்ல. யாரோ ஹரிஷாமா என்ன எப்ப பாரு லவ்வர் மாதிரி 1008 தடவை போன் பண்றான். அவன் இப்ப எது அங்க போன இங்க போனன்னு கூப்பிடுறான்னு ஏதாவது கிளம்புன உன்னை மண்டையை உடைச்சிருவேன். இந்தா பேசு. ஹலோ சொல்றா மச்சான் எங்கடா இருக்க? கிளம்பலையாடா? நான்லாம் எங்கேயும் வரலடா, இன்னைக்கு சண்டே வேற. இப்போ நான் ஃபேமிலி மேன் ஆயிட்டேன், சும்மா டிஸ்டர்ப் பண்ணாத மச்சான். எனக்கு ஃபேமிலி இருக்கு, ஒய்ஃப் இருக்கு, குழந்தை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆறாமல் சண்டே ஆனால் ஜாலியாக வீட்டில் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். நல்ல சாப்பாடாக செஞ்சு போடுறேன் என் ஒய்ஃபு. ஆறாமல் சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு என் பசங்க கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கேன். நான் இனிமேல் எங்கேயும் வரமாட்டேன், யாரு கூடயும் வரமாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். பாரு அப்படிதான் முந்தா நேற்று இவ சொல்லி சொல்லி கேட்காம நான் வண்டி எடுத்துகிட்டு போய் கீழே போட்டு இப்போ டூம் உடஞ்சிருச்சு அந்த வண்டி. இப்போ அங்கே அந்த செந்தில் நகர் ஆர்கே பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆர்கே பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி பைக் கேரேஜ் இருக்குல்ல மச்சான், அங்கே இப்போதான் அவன் ஃபோன் பண்ணான் மெக்கானிக்கு. பைக் எடுத்துகிட்டு வந்து விட சொன்னான் ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு 2 hour 3 hour ஆனாலும் உட்காந்து ரெடி பண்ணிட்டு வரணும் மச்சான். புரிஞ்சதா உனக்கு? புரிஞ்சதா இல்லையா? சரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி வைக்கிறேன். எனக்கு ஒரு வேலையே இல்லைம்மா, சும்மா பண்ணிட்டே இருப்பான். ஆமாங்க, அவன் வெட்டி வேலைக்காரன், அப்படிதான் பண்ணுவான். என்ன ஒரு ஆனந்த கரண்டிக்கு